ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சதா சிவாய நம ஓம் ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே சிவகட்டாட்சம் பரிபூர்ணம். ஞானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே வந்தொண்டர் திருப்புராணம் அவருடைய திருவாயமுதம் பாகம் 7 யதாமதி யதாசக்தி வந்தொண்டரின் பெருமை, அவருடைய ஆரூர் திரும்பி வந்த விவரங்கள் இவனைத்தையும் கண்டு பறவை நாச்சியாரிடம் இறைவனையே தூதனுப்பிய இந்த லீலையை நாம் இங்கு விஸ்தாரமாக காண இருக்கின்றோம். உண்மணி மண்டலியிலே இறைவனை கண்டு வெகுவாக திருப்பதிகளை பாடி மறுநாள் காலையிலே தேவாசிரிய மண்டபத்திலே எழுந்தருளி இறைவனை காண வேண்டும் என்ற பெரும் அவாவோடு அனைத்து இறையடியார்களும் பின்னால் இவர் துதியை பாடிய வட்டம் வர அவர் அங்கிருந்து இறைவனை வந்து பார்க்கின்றார், தன் வயம் இழக்கின்றார். இறைவனோ இவருடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தான், அவரும் பாடலானார். மேரா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலத்தி போல் உள்ளே கண்ணன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் இருக்கும் அடியாள் தங்கள் அல்லல் சொன்ன வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே வேற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தை ஆக்கினி ஏற்று கடிகள் என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் மற்றை கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே இறைவா வாழ்ந்து போதீரே. காரூர் கண்ட தென் தோள் மூக்கண் கலைகள் பலவாகி அரூர் திருமூலட்டான தேடி போரூரன் பாரூரறிய என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் பாரூர் முலையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே பாரூர் முலையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே நீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே என்று நீரல்லவா எனது கண்ணை பிடித்து
கண்ணை இழக்கும்படி செய்தீர், நீரல்லவா தர வேண்டும் என்று நெஞ்சுருக பிரார்த்தனை பண்ணினார். இடக்கண்ணை ஏகம்பரநாதன் தந்துவிட்டான். காஞ்சியிலே ஆரூரிலே இறைவன் இவருடைய அழுகையை பொறுக்க முடியாது வலக்கண்ணையும் தர அந்த இரு கண்களால் ஆரூரனுடைய பேரழகை திருமுடி முதல் திருப்பாதம் வரை கண்டு அனுபவித்து அல்லியங்கோதை அம்மையும் தரிசித்து சந்தோஷப்பட்டார். உலகோர் அனைவரும் கைத்தட்டு ஆரவாரம் பண்ணி அரூர் அரசனுக்கு அரவரோகரா என்று கூக்குரல் எடுக்க அவர்கள் அனைவரும் புடைசூழ தேவாசிரிய மண்டபத்திலே வந்து தங்கினார். பின்னர் அன்மீகநாதர் மனம் இறங்கி வலக்கண்ணை கொடுத்தருளினார் என்பதை பரவசமாக பல முறை விழுந்து எழுந்து களிப்பினால் ஆடி பாடி தன் அகம் குழைந்து ஆனந்த சாகரத்திலே அமிழ்ந்து இறைவனுடைய திருக்கோலத்தை 2 கண்களினாலும் பருகினார், தரிசித்தார், தன்னை மறந்தார், அங்க பிரதட்சணம் செய்தார், சிவனடியார்களை துதித்தார். தேவாசிரிய மண்டபத்திலே எழுந்தருளி இருந்தார். அவர் தம் மரக்கருணையினால் இரு கண்களிலும் பார்வை வந்து விட்டது. இனி ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டும். பறவையார் வீட்டுக்கு போக நினைத்தார். அவ்வாறே சிவனடியார் புடைசூழ அவர் வீட்டு வாயிலே சென்று நின்று கதவை தட்ட பறவையார் அவர் வந்துவிட்டார் என்ற செய்தி அவருக்கு முன்னமே வந்து சேர திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து எல்லையை விட்டு நீங்கேன் என்று இறைவன் மீது ஆணையாக சபதம் செய்து ஆயினும் இங்கு அரூர் வர வேண்டும் என்ற ஏக்கத்தாலே திருவாரூர் வர வேண்டி இருக்க ஒற்றியூர் எல்லையை நீங்க 2 கண்களையும் பறித்தார் இறைவன். தொண்டரே ஆனாலும் செய்த சத்தியத்துக்கு மீறியபடியாலே இறைவன் 2 கண்களையும் பறித்தார். திருக்கட்சி ஏகம்பத்து இறைவன் 1 கண்ணை தந்து விட்டான். சங்கிலியாலை விவாகம் செய்து விட்டு அப்படியே அவளை விட்டு வந்த இவரை காணக்கூட சகியாது பறவையார் கதவை ஊங்கி சாத்தி தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். வெட்கப்பட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். முதன் முறையாக தன் வாழ்விலே ஒரு பெண் விஷயமாக இவ்வாறு ஒரு அவமான சின்னம் எனக்கு பற்றிற்றே என்று வருத்தப்பட்டார். உயர்ந்த சிவனடியார், நால்வரிலே ஒருவர், நால்வரிலே கடையவராக வந்தவர். மனம் கலங்கினார். என் செய்வோம், யாது செய்வோம்? லௌகிக விஷயங்களிலே வல்லுனர் சில மனிதர்கள் தேவாசிரிய மண்டபத்திலே இவரை சூழ்ந்து அமர்ந்திருந்து அவர் விட்டு புறத்து செல்லாமல் வந்துவிட்டோம் என்ற இயக்கத்திலே இவர் கலங்கி இருக்க இனி என்ன செய்யலாம் என்று அவர்கள் பல்வேறு யோசனைகளை கூற அவற்றையெல்லாம் அவர் திரஸ்கரித்தார். என்னை பறவையார் மீது அன்பு கொள்ளும்படி செய்தவன் இறைவன். பறவையார் இன்று அவர் என்னை காணாமல் இருக்கின்றார் என்றால் அந்நிலைக்கும் நானே காரணம். ஆயினும் எனக்கு வன்தொண்டன் என்று பட்டம் தந்த இறைவனையே நான் பிடித்து பிரார்த்திக்கின்றேன். பறவையார் இசையாதவராக கோபம் அதிகரித்து என்னை விரட்டினார் என்ற செய்தியை இறைவனிடம் சொல்லலாம் என்று ஆசைப்பட்டு அந்த அர்த்தஜாம பூஜை நடக்கும் வேளையிலே ஒரு மூலையிலே நின்று கொண்டு மனதினால் இறைவனிடம் பேசினார். இறைவன் நீ சென்று ஓய்வெடு என்று கூறுகின்றான். அவ்வாறே தேவாசிரிய மண்டபத்திலே படுத்தார். உறக்கம் வரவில்லை. பல்வேறு யோசனைகள் புரண்டு படுத்தார். பரமசிவனார் அப்பொழுது ஒரு லீலை செய்தார். பூர்வ ஜென்ம கர்ம விசேஷத்தினால் அனைவரும் சில இன்னல்களுக்கு ஆளாக வேண்டி இருக்க நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்று ஒரு யோசனை அவருடைய மனதிலே ஓடிற்று. ஆயினும் புட்டிடங்கொண்ட நாதர் தன்னை என்றும் கைவிட மாட்டார். தியாகேஸ்வர் என்னை ஆட்கொள்வார் என்ற ஒரு மன உறுதி திடமாக அவருள் இருந்தது. பறவையானவள் தன் மீது கோபம் கொண்டு கதவை சாத்தியதும் அவரை சென்றுவார் என்று விரட்டியதும் ஊரே பேசும்படியாக ஆகிவிட்டது. ஆயினும் அவர் கவலைப்படவில்லை. இறைவனுக்கே தொடர்படியினாலே அவருடைய மரக்கருணைக்கு தான் பாத்திரமானவர் என்பதிலே விசுவாசமும் லவலேசமும் குறையாமல் இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு சொப்னம். அசரீரியாக, தோழனே, நான் இப்பொழுது உனது தூதனாகி பறவை வீட்டுக்கு செல்கின்றேன். நீ உன் துன்பத்தை ஒழித்து நிம்மதியாக இரு என்று அவருக்கு மட்டும் கேட்குமா போலே அசரீரியாக பதிலிருக்கின்றார். இப்பொழுது அவருக்கு ஒரு ஆஸ்வாசம் ஏற்பட்டது. இறைவன் சென்றால் நடக்காத காரியங்களும் உண்டா? எனவே இறைவன் ஆதிசைவ அர்ச்சகர் போன்ற ஒரு வடிவம் கொண்டார். உயர்ந்த முப்போதும் திருமேனியை தீண்டும் அதிகாரம் பெற்ற ஆதிசைவ குருக்கள் வேடத்திலே சென்றான். அவரை சுற்றிய ஏகப்பட்ட அந்தணர்கள் சென்றார்கள். வேத கோஷங்கள், நாமகோஷம், தேவார இன்னிசை என ஒரு பெரும் கூட்டத்தோடே சென்ற பொழுது வாசலிலே நின்று பறவையாரே கதவை திற என்று ஆணையிட்டார்.
யாரோ ஒருவர் புதிதாக யாரோ வந்திருப்பது போல் தெரிகின்றது. அவருடைய துவனி இல்லை. யார் வந்திருக்கின்றார் என்று பார்ப்போம் என்று நினைத்து பறவையார் கதவை திறக்கின்றார். நிதிரையின்றி தூக்கமும் துக்கமும் அவர் வாட்டியிருந்தபடியால் பறவையார் சற்றும் கண்ணசராது இறை தொண்டராகி இருந்து இறைவனுடைய தோழராகி இருந்து இவ்வாறு செய்து விட்டாரே சுந்தரமூர்த்தி என்று வருத்தப்பட்டு இருக்கும் நிலையிலே படம்பக்க நாதரை புற்றிடம் கொண்ட நாதரை முப்போதும் தீண்டி அர்ச்சித்து அலங்கரித்து அசையா பூஜை முதலை அனைத்தையும் செய்யும் ஆதிசைவ குலத்திலே வந்த உயர்ந்த அந்தன சுவாமி வந்திருக்கின்றார் என்ற உடனே ஓடி வந்து அவர் திருவடியிலே நெடுஞ்சான் கழியாக விழுந்து பொழுதே என் பிராணன் இவருடைய திருவடியிலே லயமாகாதா என்று ஒரு பிரார்த்தனை மனதோடு செய்யும் பொழுது அந்த குருக்கள் எழுந்திருக்கும்படி சொல்லுகின்றார். இங்கே வந்த காரணம் யாது என்று நான் அறியலாமோ என்று பயந்து பதைத்து மெல்ல கேட்கின்றார். அம்மா, நான் சொல்வதை நீ மறவாது செய்வாயாகில் சொல்லுகின்றேன் என்றார். நீ சொல்லும், அதன் பின்னர் இயலுமானியில் நான் செய்வேன் என்று பதில் இருக்கின்றார். பொழுது கடவுள் ஆதிசைவ மூர்த்தியாக அந்த வேடத்திலே வந்திருக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி இங்கே வருவதற்கு நீ உடன்பட வேண்டும் அம்மா என்று கூற, அது உம்முடைய பெருமைக்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கும். என்னை பிரிந்து சென்று திருவொற்றியூரில் சேர்ந்து அங்கே சங்கிலி நாச்சியார் என்பவளை இறைவன் முன்பு சத்தியப்பிரமாணம் செய்து நான் ஒற்றியூர் எல்லையை விட்டு நீங்கேன் என்று சபதம் செய்து பின்னர் ஆரூர் வர வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே இங்கு வந்து உம்மிடம் பிரார்த்தித்தார் போலும் நீரும் வந்து என்னிடம் கேட்கின்றீர். நான் அவர் செய்த குற்றங்களை மனதிலே கொள்ளாமல் கோபம் நீங்கி அவரை வரவழைத்து நான் அவருடன் இருக்க வேண்டுமா என்று பறவை நாச்சியார் அவர் இங்கே வருவதற்கு நான் இசைய மாட்டேன், நீரும் போய்விடும் என்று நமஸ்கரித்து அவருக்கு விடை கொடுக்கின்றார். கடவுள் அந்த ஆதிசைவ வேடத்தில் வந்திருந்தாலும் இதுதான் அவர் கூறுவார் என்று ஏற்கனவே ஊகித்து வைத்தபடி நடந்தது. மனதுக்குள்ளே நகைத்துக் கொண்டார். தன் திருவுருவை பறவையாருக்கு காட்டாமல் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் திரும்பி வந்தார். அவரை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு நமஸ்கரித்த நாயனார் அவருடைய திருமுகத்திலே தோன்றிய சிரிப்பை கண்டு, ஓஹோ, நம்முடைய திருவுளக் கருத்தை செயல்படுத்திவிட்டால் போனும் என்று நினைத்தார். ஆனால் தேவரீர் என்று சிறியனை ஆட்கொண்டதற்கு இசையே என்று பறவையுடைய கோபம் முழுவதும் தீர்த்து வந்துள்ளீரோ என்று யாச்சிக்க, உன் வேண்டுகோளின்படி நான் சென்று விட்டு வந்தேன் அப்பா. அவருடைய சினம் லவலேசமும் குறையவில்லை. உன்னை தன்னோடு இனி குடும்பம் நடத்த விடுவாளா என்று தெரியவில்லை என்று நடந்ததை கூறினார். அப்பொழுது வெட்கித்து தலை கொடிந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தாங்கள் சென்றும் நடக்கவில்லை என்றால் என்னுடைய தலையெழுத்தை என்னென்று கூறுவேன், கெட்டேனப்பா. குருநாதா, உங்களுடைய திருவாக்குக்கு எதிர் சொல்லி மறுத்து பாவம் செய்த பாவியாக ஆகிவிட்டேன் என்று அவர் புலம்புவதற்கு எத்தனைத்தார். தன் தோழருக்காக அர்ச்சகர் வடிவம் கொண்டு வந்த கடவுளை பாவியேன் மதித்தேன் இல்லை. வாசலிலேயே பார்த்து கொண்டிருந்த பறவையார், இது வந்திருப்பது சிவபெருமானாகத்தான் இருக்கும் என்று அவருடைய உள்மனம் சொல்லிற்று. அதனால்தான் அவர் விழுந்தவுடனே, கடமே என் திருவுயிர் இவருடைய திருவடியிலே லயமாக கூடாதா என்று யாச்சித்தேன் என்று அவள் யோசித்த வண்ணம் வாசலிலேயே நின்றிருந்தார். வந்த இறைவனுக்கு இன்னமுது தருவதற்கு எத்தனித்தேன் அல்லே. என் கணவர் மீது கொண்ட கோபத்தினால் அவரை இகழ்ந்து பேசி விரட்டிவிட்டேனே என்று வருத்தப்பட்ட இறைவன் தன் தோழனுக்காக மீண்டும் சென்று தன் நிஜ உருவை காட்டினால் அவள் இசைவாளோ என்று அவருடைய எண்ணத்திலே தோன்றிற்று. நாயனார் நடுக்கத்தோடு அவரை நமஸ்கரித்து, என்னால் தங்களுக்கும் இழுக்கு உண்டாகும்படி ஆகக்கூடாது என்று பிரார்த்தித்தார். அப்பொழுது கவலைப்படாதே என்று கூறிவிட்டு சமஸ்த தேவர்களும் முனிவர்களும் வித்யாதர கணங்களும் கந்தர்வ கணங்களும் சித்த கணங்களும் ஆகாசத்திலிருந்து மலைமாழி பொழிய கைலாசவாத்தியம் நாதஸ்வரம் வேதகோஷங்கள் என்று ஊரே அந்த நடுநிசையிலே எழுந்து நிற்குமாறு செய்துவிட்டு சர்வாலங்கார பூஷிதனாக தன் திருவடி நிலந்தோழே அந்த திருவாரூர் வீதியிலே பறவை நாட்டியார் வீட்டுக்குள் வந்தார். கண்ட பறவையார் ஓடிச் சென்று அவருடைய திருவடியிலே விழுந்து நமஸ்கரித்தாள். பா, தாங்களா? தாங்கள் தான் அப்பொழுதும் வந்தீர் என்று என் உண்மனம் சொல்லிற்று. தேவ பிராமண வடிவம் கொண்டு வந்தபடியாலே, ஆதிசைவ குருக்கள் உருவத்திலே வந்தபடியாலே நான் தங்களிடம் உரிமையோடு சில வார்த்தைகளை பேசிவிட்டேன். இறைவா, என்னை மன்னித்து விட வேண்டும். இந்த உயர்ந்ததான திருக்கோலத்தை காண எவ்வளவு கோடி ரிஷிகள் எவ்வளவு கோடி வருஷங்கள் தவம் செய்திருக்க வேண்டும். அந்த பூர்வஜன்ம பயனால் அல்லவோ
நாயனாரை கைப்பிடித்த பயனாலவோ தாங்கள் இன்று நிஜஸ்வரூபத்தோடு என்னை வந்து மீண்டும் என் வீட்டிற்கு வந்திருக்கின்றீர்கள் என்று கிரமப்படி பாதபூஜை செய்தார். அவரை பேசவே விடவில்லை. பிரமாதியரும் விஷ்ணுங்களும் தேவாதி இந்திரன் முதலான தேவகணங்களும் கந்தர்வகணங்களும் இந்த இரவிலே என் வீட்டிற்கு வந்திருக்கிறதுக்கு நான் தாங்கள் கூறியதை எதுக்கும் உடன்படாமல் இருந்ததில்லை. நான் தாங்கள் கூறியபடியே எதை எதிர்பார்த்து வந்திருக்கின்றீர்களோ அதை நான் ஏற்கின்றேன் என்று மீண்டும் நமஸ்கரிக்க இறைவன், உன்மேலே அவன் பறவையம்மா, நீ அவன் மேலே கொண்ட கோபத்தை தணிவித்து அவனை இனி உன்னோடு குடும்பம் நடத்த அனுமதி என்று கூறிவிட்டு சிரித்தபடி எழுந்திருக்க மீண்டும் திருவடியிலே விழுந்து நமஸ்கரிக்க அடுத்த கடம் சிவபெருமான் சகணங்களோடு மறைந்து விட்டார். நாயனாருக்கு செய்து போயிற்று. அழ ஆரம்பித்தார். தன் பொருட்டு இறைவனை 33 கோடி தேவதைகள் சூழ அவர் வீட்டுக்கு மீண்டும் சென்ற இறைவனுடைய மரக்கருணையை நினைத்தார். எதற்கும் லாய்க்கில்லாலே என் பொருட்டு நான் இறைவனை இருமுறை அனுப்பி வித்தேனே என்று ஏங்கினார். மறுநாள் காலையிலே பஞ்ச உஷத் காலத்திலே இறைவனுடைய காப்பு களைந்து இறைவனுக்கு பிரபோதனமாகி அனைவரும் தரிசிக்கும் வழியிலே அந்த லிங்காகாரத்தில் இருந்து ஒரு புன்சிரிப்பு இவரை வந்து சூழ்ந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி தரிசனமாகி சாதுக்கள் புடைசூழ பரமசிவனை தூதனுப்பி இவ்விஷயத்தை பெற்றார் என்று அந்த திருவாரூர் பூர்வ செய்தியாக ஆகிவிட்டது. பறவை வீட்டுக்கு சென்று பறவையுடன் சுகமாக இருக்கலானார். ஆயினும் இறைவனுடைய எண்ணம் ஒன்று, அடியாருடைய எண்ணம் வேறொன்றாக இருக்கும் என்பதற்கு நிதர்சனமாக சுந்தரமூர்த்தி நாயனார் தன் பொருட்டு சுவாமியை பறவை நாச்சியார் வீட்டிற்கு தூது அனுப்பினார் இருமுறை என்று செய்தியை திருப்பெருமங்கலம் என்கின்ற கிராமத்தில் இருந்த எரகோன் கலிக்காம நாயனார் என்ற உயர்ந்த சிவபக்தர் கேள்வியுற்றார். அது தகுதி அன்று என்று மிகவும் கோபம் கொண்டார். அவரை வெட்டியே வீழ்த்து விட வேண்டும், அதுதான் சரியான தண்டனையாக இருக்கும் என்று அவர் கோபத்தின் உச்சியிலே கத்தினார். பரமசிவன் சர்வஜமூர்த்தி எங்கேயோ இருக்கின்ற திருப்பெருமங்கலத்து ஏர்கோன் கலிகாம நாயனாரின் சூளுரையை கேட்டார். பரமசிவன் இவனுக்கும் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நினைத்து அந்த இறையடியாருள் சைவ சமயக்கொருவர் நால்வருள் கடை குறவராய் இருப்பவர் சுந்தரமூர்த்தி நாயனார், அவரை பற்றி இந்த கலிக்காமர் இப்படி பேசிவிட்டாரே என்று இறைவனும் வருந்தினார். அவரிடம் சூளை நோட்டி பற்றும்படி ஆணையிட்டார். அப்பொழுது அசரீரியாக சுந்தரன் இங்கு வந்து உன்னை தீண்டினால் ஒழிய இந்த நோய் தீராது என்று அசரீரியாக கூறிவிட்டும் வந்துவிட்டார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு விஷயம் அனைத்தும் தெரிய வந்தது. அந்த நோயால் அவர் படும் உபாதை, அதை தீர்ப்பதற்கு தன் பொருட்டு அவருக்கு வந்துவிட்டதே என்று ஒரு ஏக்கம். தான் வருவதாக செய்தி குறிப்பை அனுப்பினார். நம்முடைய ஏவலாலே கலிக்காமனை வருத்துகின்ற சூளை நோயை நீ போய் தீர்த்து வா என்று அவருக்கு சொப்னத்திலும் சாதித்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் சந்தோஷப்பட்டு ஆள் அனுப்பி தான் வரும் செய்தியை அவருக்கு கூறினார். ஏற்கனவே வயிற்று சூளை நோய் புரண்டு படுத்தும் தூக்கம் வராத பல தினங்கள் அன்ன ஆகாரங்களை ஏற்காது இறைநாமத்தை ஒன்றே முழுமூச்சாய் நம்பி கூறிய பெரும் கண்ணீரோடு அவர் கூறிய விஷயம் சைவ சமயக்குறவருள் நால்வருள் ஒருவராக சுந்தரமூர்த்தி தன் பெயருக்கு இழுக்காரே வரவைத்துக் கொண்டாரே என்று அவருடைய அறிவீனத்தின் மீது கொண்ட கோபம் இவ்வனைத்தினாலே அவர் வந்து என் நோயை தீர்ப்பதாவது நானே என் நோயை தீர்த்துக் கொள்கின்றேன், சிவாய நமஹா என்றார். தன் குருவாளை எடுத்தார். தன் வயித்தை மொத்தமாக கிழித்து கொண்டு சிவார்ப்பணம் செய்து விட்டார். சுந்தரமூர்த்தி நாயர் அவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது கலிக்காமர் நாயனாரின் திருவுடலை தன் மடியில் கிடத்தி அவருடைய மனைவி அழுத வண்ணம் இருக்க தன் பொருட்டு இறையடியை கலந்து போன அவருக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை உளமாற பிரார்த்தித்தார். இவருடைய பிரார்த்தனையின் வலுவினாலே கலிக்காம நாயனார் தூங்கியவர் எழுந்தது போல் எழுந்தார். அவருடைய நோய் நீக்கம் ஏற்பட்டிருந்தது. உடலிலே ஏற்பட்ட வடுக்கள் யாவும் மறைந்தன. அவர் புத்துயிர் பெற்று எழுந்தார். தன் வாளை தூக்கி எறிந்தார். ஓடிச் சென்று அவர் திருவடியிலே விழார். நீ செய்வது நன்று அல்ல என்று எவரும் வந்து பிரதி நமஸ்காரம் செய்ய முற்பட்ட பொழுது இருவரும் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு இருவருமாக இனி இறை பணியிலே உடன் இருந்து அனைத்தையும் அனுபவிப்போம் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கூற வெகு காலம் அவர் வீட்டிலே தங்கியிருந்து உயிருக்கும் உயரை விட மேலான நண்பர்களாக, உறவினர்களாக, ஆத்மபந்துக்களாக இருவரும் ஆனார்கள். இறைவன் சந்தோஷப்பட்டான். கலிக்காம நாயனாருடைய ஊர் திருப்பூங்கூர் என்று வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து 3 காத தூரத்திலே அமைந்துள்ள திருத்தலம். அவ்விடத்திற்கு நான் செல்ல இருக்கின்றீர், வருகின்றீர்களா என்று கூறியவுடனே
சந்தோஷப்பட்டு பறவை நாச்சியாரிடம் விடை பெற்று திருப்பூங்கூர் செய்ய முற்பட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். உயர்ந்ததான திருப்பூங்கூர் சிவக்ஷேத்திரம். இவ்விடத்திலே சிவலோகநாதர் சுக்கநாயகி அல்லது சௌந்தரநாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் புங்கமரமே க்ஷேத்திர தலமரமாக இருக்கின்றது. இவ்விடத்தே இறைவனை காண வந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்பொழுது தமிழகம் எங்கும் பெரும் பஞ்சம். ராஜராஜேந்திர சோழன் சகல தேவாலயங்களிலும் சிவாலயங்களிலும் விசேட பூஜைகள் செய்யும்படி ஆணையிட்டான். சந்தோஷப்பட்ட இறைவன் அவருடைய கனவிலே திருப்பூங்கூர் வந்து சிவலோகநாதரை வழிபட்டால் மழை உண்டாகும் என்று கூறி அருள அவ்வாறே மன்னனும் அவ்விடம் வந்து சேருகின்றான். அவர் வரும்பொழுது சுந்தரரும் யாதிர்ச்சிகமாக கலிக்காம நாயனாரோடு வருகின்றார். சன்னதியிலே இறைவனை கண்டார். இறைவனின் மறு உருவாகிய அவருடைய தோழரை கண்டார். கலிக்காமரை கண்டார். வணங்கினார் அரசர். தமிழகமெங்கும் பெரும் பஞ்சம், மழை இல்லை. சுந்தரர் பாடி திருப்பதிகத்தினாலே மழையை வரவேற்க வேண்டும் என்று கண்ணீர் மல்கை யாச்சித்தார். அடியேன் பாடினால் இறைவன் மறுப்பின்றி மழை பெய்விப்பான். ஆனால் சுவாமிக்கு 12 வேலி நிலம் அளிக்க வேண்டும். இந்த யாசகத்தை மன்னன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூற அவ்வாறே ஆகட்டும் என்றார். அவர் பாடலானார். வீழ காலனை கால் கொடு பாய்ந்த விலங்கலாம் கூழையேருகன் தானிடம் கொண்டதும் கோவலூர் தாழையூர் தகட்டூர் தக்களூர் தருமபுரம் வாழை காய்க்கும் வளர் மருகல் நாட்டு மருகலே என துவங்கி பாடலானா. அந்த நாளன் முன்னடை களம் புகுதே அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆருயிரதனை வவ்வினாய்க்கு உந்தன் வன்மை கண்டடியேன் எந்த நீயனை நமன்றமர் நலியின் இவன் மற்று என்னடியான் என விளக்கும் சிந்தையால் வந்துன் திருவடியடைந்தேன் செழும்பொழில் திருப்பூங்கூர் ஊழானே திருப்பூங்கூர் ஊழானே என்று இவர் பாடி பரவிய கணம் பெரும் மழை, வரலாறு காணாத மழை. எல்லா நதிகளும் கரை புரண்டோடும்படியான பெருவெள்ளம் ஏற்பட்டு ஊரெல்லாம் வெள்ளக்காடாகிவிட்டது. கோவிலுக்குள்ளெல்லாம் நீர் வந்து விட்டது. அடுத்த கணம் ஓடி வந்தார் அரசன் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் அவருடைய திருவடியை பற்றி அவருடைய திருவடி நிழல்களிலே நமஸ்கரித்து, நாயனார் மனம் வைத்தால் இந்த மழை நிற்கும் என்று பிரார்த்திக்க, மேலும் 12 வேலி நிலம் தருவாயா என்று பிரார்த்தித்தார். நீங்கள் கேட்பதை தருவதற்கு தானே நான் இருக்கின்றேன் என்று அவரும் கூற சந்தோஷப்பட்டு மேற்கொண்டு அவர் பாடலானார். அறிவினால் மிக்க வகை சமயத்து அவ்வரற்கு அங்கே அருள் பூரிந்து எரியுமா கடல் இலங்கையர் கோணி துலங்க மால்வரைக்கு அடர்த்திட்டு குறிகொள் பாடலின் இன்னிசை கேட்டு கோல வாழொடு நாளது கொடுத்த செறிவு கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்பூங்கூர் உளானே. உம்பராளியை உமையவள் கோணை ஊரன் வன்தொண்டன் உள்ளத்தால் உகந்து அன்பினால் சொன்ன அருந்தமிழ் 5 வல்லவர் அருவினை இளரே என்று பாடி மகிழ
அக்கணமே பெரும் மழை நின்றது. அனைவரும் சந்தோஷப்பட்டார். அரசன் என்றும் நானும் நமக்கு அடிமை என்று வணங்கி விடை பெற்றான். அந்த திருக்ஷேத்திரத்திலே சில நாட்கள் கலிகாமர் வீட்டிலே இருந்து பின்னர் அவரிடம் விடை பெற்று திருநாகைக்காரோனும் காயாரோகவனேஸ்வரியை தரிசித்து பொன்னும் பொருளும் நவரத்னங்களும் ஆபரணங்களும் வஸ்திரங்களும் குதிரைகளும் உடைவாளும் மற்றும் பிறவும் பெற்று பிற ஸ்தலங்களை வந்து வணங்கிக் கொண்டு அவ்விடம் அங்கிருந்து திருவாரூர் வந்து எழுந்தருளி இருந்தார். அப்பொழுது செரமண்டலத்தில் உள்ள கொடுங்கோளூர் என்கின்ற இடத்திலே செரமான் பெருமான் நாயனார் என்ற ஒரு உயர்ந்த சிவரடியார் ராஜாவாக இருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பக்தியின் மகிமையை கண்டு மிகவும் வியந்தார். இறைவன் அவருடைய திருமண காலத்திலே கோலத்தை கண்டு நீங்கள் எனக்கு அடிமை என்ற மூல சாசனத்தை அந்த ஓலையை தந்து வாதிலே வென்று அவரை நீ என் அடிமை வா என்று கையை பிடித்து அழித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்து செல்கின்றேன் என்று கூறி திருவெண்ணை நல்லூரிலே இருக்கின்ற அந்த மூலத்தானத்திலே மறைய பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்று முதல் வார்த்தை பித்தா என்று இறைவனை கோபம் கொண்டு கூடிய அதே வார்த்தையை வைத்துக் கொண்டு பாடுமாறு இறைவன் பணித்த காலத்திலிருந்து இக்காலம் வரை இறைவனை வன்தொண்டராக இருந்து அவருடைய இறைவனே இவருடைய வேண்டுகோள் அனைத்தையும் பூர்த்தி செய்வித்த திறனை கண்டு சந்தோஷப்பட்டு அவரை தரிசிக்க வேண்டும் என்ற பெரும் அபாவினாலே திருவாரூரை வந்தடைந்தார். ஏராளமான பொன் ஆபரணங்கள், நகை மற்றும் தானிய கோஷங்களை எல்லாம் எடுத்து வந்து நாயனாரே அவரை எதிர்கொண்டு அழைக்க பறவையார் வீட்டிலே இருவருமாக தங்கியிருந்து பறவையாரையும் அழைத்துக் கொண்டு இறைவனை காணச் சென்றார். அங்கு இவர் பொருட்டு பதிகங்கள் பாடுகின்றார். சந்தோஷப்பட்டு வெகு காலம் இவ்வாறு இருந்து சேர்மான் பெருமான் நாயனார் அவரோடு பாண்டிய திருத்தலங்களை எல்லாம் கண்டுகொண்டு பின்னர் கீழ்வேளூரை தரிசித்து அங்கிருந்து வேதாரண்யம், அகத்தியான் பள்ளி எல்லாவற்றையும் கண்டு திரு வேதாரண்யத்துக்கு அருகிலே திரு வாய்மூர் நாவுக்கரசு நாயனாரை இறைவன் அழைத்த திருத்தலம் எல்லாவற்றையும் தரிசித்து அங்கிருந்து குழகர்கோடிக்கு சென்று தனுஷ்கோடிக்கு சென்று இறைவனை பாடி பரவி அங்கிருந்து திருப்புத்தூர் மதுரைக்கு அருகில் உற்ற திருத்தலத்தை கண்டார். மற்றும் அங்கிருந்து திருவேடகம், திருச்சுழி, திருவுடையாரை எல்லாம் தரிசித்து பாடல்களை எல்லாம் பாடி அவ்வாறு இருவருமாக 3 அரசர்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரோடு உடன் வந்தனர். செரமான் பெருமாள் நாயனார் மற்றும் மதுரை பாண்டிய மன்னன் அவருடைய புத்திரியை மணந்த சோழ மன்னன் ஆகிய மூவருமாக திருக்குற்றாலம், திருக்குறும்புரா, திருநெல்வேலி முதலான ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து அவர்கள் பாண்டி நாட்டுக்கு ஏக செரமான் பெருமாள் நாயனாரோடு ராமேஸ்வரத்தை வந்து அடைகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் ராமநாத சுவாமியை கண்டு தன் வயமிழந்து திருப்பதிகங்களை பாடினார். அங்கிருந்தே இலங்கையில் உற்ற 2 க்ஷேத்திரங்கள் திருக்கேதீஸ்வரம் முதலானவற்றையும் பாடி ராமேஸ்வரத்திலே வெகு காலம் இருவரும் தங்கியிருந்தனர். திருச்சிற்றம்பலம். சிவச்சிதம்பரம். நம சிவகாமி ஜெகதம்பியே. சிவகடாட்சம் பரிபூர்ணம்.